அல்லேலூயா. 1 சாமுவேல் 4 அதிகாரம் 1 சாமுவேல் 4 அதிகாரம் 2வது வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் என்ன இருக்குது? சண்டை. There's a war between Philistines and Israelites. என்ன நடக்குது? They're getting ready for the war. அந்த வாரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். They fell before the Philistines. The Israelites were shamed before Philistines because they lost the battle. அன்னைக்கு அந்த முடிவிலே அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஏறக்குறைய எத்தனை பேர் செத்தானுங்க? 4000 பேர். ஒரு யுத்தத்தில் 4000 யூதர்கள் செத்தாயா? 4000 பேர். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 வருஷம் அந்த மியூசிக் ப்ரோக்ராமில் அமெரிக்கன் ஃபேமஸ் பாப் சிங்கர் அவன் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். ஆயிரக்கணக்கான யூதர்கள் அதை பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பேராஷூட்டில் ஹமாஸ் இறங்கி வந்தாங்க. அவங்களாம் நினச்சாங்க இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. பேராஷூட்லேருந்து இறங்குறது இது ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுடைய பாட்டுன்னு நினச்சாங்க. எல்லாம் கைத்தட்டி என்ன செஞ்சாங்க? வரவேற்றாங்க. ஆனால் இறங்கினவன் அடுத்த சில நொடிகளிலே அவன் கையில் இருந்த துப்பாக்கினாலே 1260 பேரை சுட்டான். அதில் ஏறத்தாழ 283 பேரை பிணை கைதிகளாக பிடித்து கொண்டு போனார்கள் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள். 1260 பேர் செத்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் 52,000 பேர் செத்துருக்குறானுங்க. அந்த கணக்கு பாருங்களேன். என்றைக்குமே யூதன்னு ஒரு யூதன் செத்தா 100 பேர் சுட்டாதான் அவன் அடுத்த வேலையை பார்ப்பான். 1:100. இப்போ பாருங்க, 1260 பேர் செத்த இடத்துல இன்னைக்கு 52,000 பேர் செத்துருக்கானுங்க. அந்த நாட்களில் பாருங்க, இவங்க எத்தனை பேர் செத்துருக்காங்க? யூதர்கள் 4000 பேர் செத்துருக்கானுங்க. செத்த உடனே இவனுங்க எல்லாம் திட்டமிடுறாங்க, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நடந்த காரியம் என்ன? 4வது வசனம். அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனையின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர, the ark of the covenant of the Lord of hosts, which dwelleth between the cherubims, and the 2 sons of Eli, Hophni and Phinehas, were there with the ark of the covenant of the God. இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஆமா, என்னடா 4000 பேர் செத்துட்டானுங்க. இந்த பெலிஸ்தர்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க. நம்ம யுத்தம் போட்டு ஜெயிக்க முடியல. இப்போ எதை தூக்கிட்டு வந்துடலாம்? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்துடலாம். சரி, இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வராங்க. நடந்தது என்ன? அங்கே 5வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாம் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, ஆமா, ஆர்ப்பரிக்கிற சத்தம் யார் கேக்குது? பெலிஸ்தர். நீங்க பண்ற ஜெபம் யார் கேக்குது? சத்ரு சாத்தான். நீங்க பண்ற ஆராதனை யார் கேட்கறா? நீங்க பண்ற உபவாசம் யார் கேட்கறா? இருக்கிறீங்க. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு ஏன்டா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு தோணுது. சீக்கிரம் முடிச்சிடலான்னு. கொஞ்சம் வாயை திறந்து பேசினா நல்லா இருக்கும். அதாவது சில இடத்துலலாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆவியானவர் அப்படியே அந்த ஃப்ளோ கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? ஜனங்க வாஞ்சிய தாகமாக டக்குன்னு அப்படியே வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் மண்டையில் ஏதோ, அதாவது சொல்லுவாங்க, அதாவது மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் ஃபிசிக்ஸ் கேள்வி வந்துருச்சான்.
இல்லாட்டினா ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸ் வந்துருச்சான். அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிறீங்க. இப்போ அந்த பைபிள் வாசிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், பைபிள் வாசிங்க, இதெல்லாம் சம்பவத்தெல்லாம் வாசிங்க. இக்கோபோத்து பின்னால் இருக்கலாம். நேற்று நானும் பாஸ்டாமல் பேசணும். இக்கோபோத்துன்னா என்ன நான் சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க. உங்களுக்கு தானே கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நாங்கள் கேட்க மாட்டோம். இதை கடைசி காலத்தினோட அடையாளம். ஜனங்க கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பாங்களாம். ஆனால் எது செவி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்களாம். இது அதான் அடையாளம். நல்லா புரிஞ்சிங்க. நம்ம இப்படி சபையில் அப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நல்லா கவனமாக கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எல்லா இடத்துலையும் தூக்கம் வராது. ஆனால் சர்ச்சில் தான் தூக்கம் வரும். ஆமாம், எங்கேயும் உட்காந்து எழுதி யோசிக்க மாட்டோம். சர்ச்சில் தான் நிறைய யோசிப்போம். சில பேர் உட்காந்துனா சொப்பனெல்லாம் பார்ப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை. தரிசனம்லாம் பார்ப்பாங்க. வீடு திறந்துருக்கிற மாதிரி, கோழி உள்ளே போகிற மாதிரி, திருடன் உள்ளே போகிற மாதிரிலாம் இங்கே உட்காந்து சர்ச்சில் உட்காந்துன்னு இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டி எப்படி வருது? ஆரவார சத்தத்தோடு ஆரவாரம் பண்ணிட்டு வராங்க. பூமி என்ன செய்கிறது? அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். யார் கேட்கிறா? பெலிஸ்தர்கள் கேட்கிறாங்க. சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். ஆமா, யாரு? பெலிஸ்தர்கள் புரிஞ்சிட்டாங்க. இப்ப என்ன வந்துருச்சு? கர்த்தருடைய பெட்டி. அடாடாடாடா, ஓ மை காட், ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் ஆஃப் காட் வந்துருச்சு. ஐயோ சொல்லி பெலிஸ்தர்லாம் பயப்படுறாங்க. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. என்ன வந்து எதனால சொல்றாங்க? ஐயோ உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லி இவங்கலாம் பயப்படுறாங்க. ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பர் யார்? ஐயோ, இப்போ எனக்கு இந்த தேவனுடைய கோபாக்கினிலிருந்து என்னை தப்புவிப்பது யார்? எகிப்தியரை சகலவித வாதையினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பாருங்க, பெலிஸ்தர்னு சத்துரு தேவனை குறித்து நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த தேவன் தானே இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் கொண்டு வரும் பொழுது சகல எதிரியாளிகளையும் எல்லா தடைகளையும் உடைத்த ஆண்டவர் இவர் தானே என்றதை யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா? பெலிஸ்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறான். தேவனை இன்னைக்கு பாருங்க, இயேசுனா எல்லாருக்கும் தெரியுங்க. நேற்று சாயங்காலம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். 2 பேர் வந்தாங்க. அவங்க இந்த சந்திலேருந்து அப்படி இந்த கேட்டில் தான் அந்த கேட் போகிறாங்க. என்னம்மா எப்படிமா இருக்கிறீங்க? என்ன ஐயா அவங்க மகன் அங்கேருந்து அந்த கேட்லேருந்து வருது. அங்கிள் பிரைசலாட் அங்கிள், பிரைசலாட் அங்கிள், ஸ்தோத்திரம் அங்கிள், பிரைசலாட் அங்கிள். ரூபன் வர்றங்க கேட்டுட்டு இருந்தீங்க. ஐயா பிரைசலாட் அங்கிள், ஸ்தோத்திரம் அங்கிள். நான் அப்படியே ஆச்சரியம். என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? என்ன சர்ச்சை மூடி காட்டிடுவேன் நாங்கள். சிலதுற பிறகு தெரியாது. சர்ச்சை மூடி காட்டிடுவேன் நாங்கள். எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. அமைதியாக இருந்தேன் நான். நம்ம சர்ச்சில் ஒரு பேர் இருக்கிறாரு, மேலே இருக்கிறாரான்னு தெரில. சார் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிழிச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நான். நீ கிழிங்க வேணாம், நீ ஒன்றும் செய்யணும், அமைதியாக இரு. அந்த வீட்டில் அந்த பிள்ளைகள் என்ன ஆச்சு சொல்லுதுற? ஒன்றுமே ஆகலை, வாழலை. அந்த பிள்ளை வாழாமல் வந்துடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட காலை உழுது மன்னிப்பு போயிட்டுச்சு. நேற்று அந்த சப்ஜெக்டை டச் பண்ணல. அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன் ஃபாதர், என் பையன் டிஎம்இ முடிச்சிட்டான், ஏதோ ஒரு இதில் பில்டிங்லாம் போட்டுக்கிட்டு வேலை செய்கிறான், அம்மா எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாங்க, அந்த வீட்டில் இருக்கிறோம் நாங்கள், எங்களுக்கு 4 போர்ஷன் ஃப்ளாட்டு கட்டி கொடுத்தாங்க. பாருங்கள், இயேசு குறித்து எல்லாமே நல்லா தெரியும். எதிராக போனால் என்ன நடக்குன்னு தெரியும். இந்த அரசியல்வாதிங்க சும்மா கூச்சு நடக்கிறாங்க. கிறிஸ்தவ எவனுமே ஒரு விசுவாசி கூட ஒன்றுமே கிடையாது. பின்னால் பார்ப்போம். அதனால தான் பிரச்சனையே. பெலிஸ்தீர்கள் நல்லா தெரியும், இந்த கடவுள் தான் வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தாங்க. சகல வாதைகள் எல்லாம் எத்தனையோ பேர் செத்தானுங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. எல்லாம் தெரிஞ்சு பின்னால் வரும் பொழுது பாருங்கள்,
பெலிஸ்தர்கள் 9ஆம் வசனம். பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். ஆமா, இப்போ ஒரு கேப்டன் பேசுறாரு. எந்த கேப்டன்? பெலிஸ்தர் கேப்டன் பேசுறாரு. கேப்டன் நம்ம கேப்டன் நினச்சிக்காதீங்க. ஆமா, அவர் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டாரு. சரி, இந்த கேப்டன் சொல்றாரு, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். திட்டம் கொள்ளுங்க. என்ன சொல்றாரு? பி ஸ்ட்ராங், குவிட் நாட் யுவர் செல்ஃப். வாபஸ் வாங்கிறாதப்பா. உன் காலை பின்னால வச்சிடாத, தளர்ந்து போகாத. பி ஸ்ட்ராங். இந்த கடைசி காலத்துல இந்த பெலிஸ்தர்களுக்கு அவனுடைய தலைவன் சொல்கிற ஒரு காரியம், don't get yourself in confusion. ஆண்டவர் என்ன இப்படி செய்வார்னா நீ பயப்படாதீங்க. பி ஸ்ட்ராங், புருஷனாயிரு. எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல, எபிரேயர்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு, அவங்களுக்கு என்ன செய்யாத, அடிமைகளாக ஆகாதபடிக்கு புருஷராய் இருந்து என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணு. என்ன செய்யணுமா? புருஷனாய் இருந்து யுத்தம் பண்ணு. ஹalleluya. Be like a warrior and do the battle. Be like a warrior. யுத்த புருஷனாய் இருந்து யுத்தம் பண்ணு. எல்லாம் சொல்லுங்க, யுத்த புருஷனாய் இருந்து. ஆமா, சும்மா சத்தமீனா அந்த கடைசி நாட்கள் இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்தானே தளர்ந்து போகக்கூடாது. பிரச்சனை வந்தானே பயம் தரக்கூடாது. ஐயோ எனக்கு சூனியம் வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான், செய்வனை வச்சுட்டான், மைய தடவிட்டான், இதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்க எதை நம்பின்னு இருந்தாங்க? உடன்படிக்கை பெட்டியை நம்பி இருந்தாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தோடனே இந்த பெலிஸ்தர்கள் சொல்கிறாங்க, ஏய் ஒருத்தர் சொல்லிக்கிறான், டேய் புருஷனாயிரா, யுத்த வீரனாக இருந்து என்ன செய், யுத்தம் பண்ணுவோம், தளர்ந்து போகக்கூடாது, வா எல்லாம் எழுமுங்க எழுமுங்க. ஏய் உடன்படிக்கை பெட்டி வந்துச்சுரா, ஐயோ நான் வரலன்றான். இப்போ சொல்றான், இல்ல வாங்க. நடந்தது என்ன? அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர்கள் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டானது. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். எத்தனை பேர் விழுந்தாங்க? 30,000. ஹalleluya. என்ன நடந்தது பாருங்க. The Philistines fought and Israel was smitten. And they fled every man into his tent, and there was a very great slaughter. There was a great slaughter. Slaughterனா ஆடு வெட்டுற மாதிரி வெட்டி போட்டாயா? எத்தனை பேர் செத்தாங்க? ஏறத்தாழ 30,000 footmen fell. 30,000 பேர். பாருங்க, உடன்படிக்கை பெட்டி வராம 4,000 பேர். உடன்படிக்கை பெட்டி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர்? நல்லா புரிஞ்சுங்க. உடன்படிக்கை பெட்டி என்பது இட்ஸ் a symbol. பரிசுத்த வேதாகமம் இட்ஸ் a symbol. Church is a symbol. Holy Bible is a symbol. நேத்து தான் சொன்னேன், பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சுன்னா அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? அந்த அம்மா வரலையா இன்னைக்கு? வந்திருக்காங்களா தெரியல, நேற்று பேசினேன்னு. இது பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு அடையாளம் தான். அதை எடுத்து தலைமாட்டில் வச்சா பேய் போகாதுங்க. பைபிள் எடுத்து தலையில வச்சா வியாதி சுகமாகாது. உடன்படிக்கை பெட்டி வந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்க நினைச்சாங்க சுலபமா பெலிஸ்தர்ல ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனா அவங்க என்ன செய்ய முடியல. ஆமா, உடன்படிக்கை பெட்டிக்கு வரத்துக்கு முன்னாடி 4,000 பேர் சேர்த்தாங்க. உடன்படிக்கை பெட்டி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் சேர்த்துட்டாங்க? 30,000 பேர். என்ன நினைச்சாங்க? They didn't do the battle with full strength. Their strength was divine. அதோட எண்ணம், the concentration was on the covenant of God, not on God. தேவன் மேல அவங்க நம்பிக்கை வைக்கல. எது மேல நம்பிக்கை வச்சாங்க? உடன்படிக்கை பெட்டி மேல வச்சாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க விசுவாசிங்க சிம்பலை தேடின்னு, அடையாளம் தேடின்னு போறாங்க. சர்ச்சுக்கு போனால் அது நடந்துடும். பைபிள் கையில் வச்சுருந்தா எல்லாமே நடந்து. தலைமாட்டில் கை வச்சு, தலைமாட்டில் யாராக்க வச்சு தூங்குறீங்களா? யாராவது பைபிளில் தலைமாட்டில் வச்சு பேய் வருது, பேய் பிசாசு வருது. ஆமாம், சும்மா ராத்திரினா சத்தம் வருது. அப்போ சொல்லுவாங்க, பைபிள் எடுத்து என்ன பண்ணு, தலைமாட்டில் வை, சத்தம் வராது. அந்த மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்குறீங்களா என்ன?
ஆமாம், சந்தனத்தில் போய் சிலுவை போட்டால் பேய் வராது. ஆமாம், குருத்தோல் ஞாயிறு. இன்றைக்கி அந்த ஓலையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த தோல் அப்படியே வச்சுன்னு இருப்பாங்க, ஒன்றும் வராதுன்னு. நீ சிலுவை வைக்கிறதுக்கு முன்னால் பேயை வராது. இப்போ நீ சிலுவை வச்சதுக்கப்புறம் பேய் வரும். இப்போ புரியுதா புரியலையா? சிம்பிள் நமக்கு முக்கியம் இல்லைங்க, நமக்கு முக்கியம் கர்த்தரோட மகிமை முக்கியம். சொல்லுங்கள், எது முக்கியம்? இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம சும்மா கையில் வச்சுருந்தா இதில் ஒன்றுமே இல்லை. இதை எடுத்து வாசித்து தியானித்து இதை நீங்கள் பேச ஆரம்பிங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இந்த வசனத்தில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆமென். நீ எங்கே போனாலும் சரி, இந்த வசனத்தை சொல்ல 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 அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். நடந்தது என்ன? உடன்படிக்கை பெட்டி வரதுக்கு முன்னால் 4000 பேர், உடன்படிக்கை பெட்டி வந்ததுக்கப்புறம் 30,000. ஆமாம். உங்களுக்கு வேணுமா? கொளுத்தில் சிலுவை, எவ்வளோ பெரிய சிலுவைனா போட்டுக்கோ. தங்கத்தில் சிலுவை செஞ்சு வீட்டில் வாசித்து அடி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? முன்னால் சிலுவை இல்லாமல் இருந்தது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சில பேர் போடுவாங்க ஏசு ரத்தம் ஜெயம். போடுறது தப்பு இல்லை, நல்லா போடுங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் முக்கியம், நமக்குள்ளே தேவன் மேலே இருக்கிற அன்பு முக்கியம். ஆமென் ஆமென். சில பேர் ஜெபம் பண்ணி எண்ணெய் எடுத்துன்னு போவாங்க, எண்ணெயெல்லாம் வீட்டுக்கு முன்னால் தெளித்து விட்டு அதில் நடக்கிறவங்க பொத்துருக்கில் விழுவான். ஆமாம், ஏசு ரத்தம். நம்ம சர்ச்சில் எலிசபெத் பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி ரொம்ப குறுபுகார பாட்டி. நான் உட்காந்து இங்கே ஜெபம் பண்ணிருப்பேன், அந்த அம்மா ஒரு 70 வந்துடும், அங்கே பின்னால் உட்காந்துருப்பாங்க. என்னை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ளே இருப்போம், ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம், நீல ரத்தம் நீல ரத்தம் நீல ரத்தம் நீல ரத்தம் நீல ரத்தம், ஊத்து 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 ஊத்து. பாவம், அந்த அம்மா தேவராஜ்யத்தில் போயிட்டாங்க. நம்ம பாஸ்ட் அம்மா தான் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்கும்போது சொல்கிறோம், அம்மா நீங்கள் தான்மா என்னை ஜெபம் பண்ணி அனுப்பணும். சங்கீதாம்மா வீட்டில் தான் எலிசபெத் பாட்டி இருந்தாங்க. 4 நாளாக சாப்பிடல, அதுதானே சாப்பிடவே இல்லை, பேச்சு இல்லை. பாஸ்ட் அம்மா வர சொல்லுங்க. நான் பாஸ்ட் அம்மா போனதான் பாஸ்ட் அம்மா கண்ணை திறந்து பார்த்து ஒரு சிரிப்பு. எலிசபெத் பாட்டி அது வரைக்கும் அவங்க ஜீவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிடிச்சி வச்சுருக்குறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா நீ தாம்மா கடைசி எனக்கு வாயில் என்ன ஊற்றணும், தண்ணி ஊற்றணுமா பால் ஊற்றணுமா, நீங்கள் தாம்மா ஊற்றணும். நல்லா இருக்குமா சொல்லுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு குச்சி கூட எடுக்க கொடுக்க மாட்டாங்க. நீ ரத்தத்தை நீல ரத்தமாக ஊற்றினாலும் கூட நீ குணப்படாத பட்சத்தில், பாவம் இருக்கிற பட்சத்தில் நீ யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது. இஸ்ரேல் ஜனங்க பாவம் செஞ்சாங்க, கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கலை. கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்காதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெயம் எடுக்கணுன்னா எதை நம்பி இருந்தாங்க? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஆரோனுடைய துளுத்தக்கோல், கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள், அப்புறம் மன்னா, இதெல்லாம் உள்ளே இருந்தது. இன்றைக்கி உடன்படிக்கை பெட்டி நீங்களும் நானும் தான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி அதுக்குள்ளே வல்லம் வந்துச்சு தெரியுமா? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வந்த வல்லமை கிறிஸ்துவின் இரத்தத்தினால வந்தது. கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு நம்ம சமீபமாய் போகிறதுனால தான் அவங்க நம்ம உடன்படிக்கை பெட்டி பவராக மாறுது. அல்லேலூயா. அது தூரமாகவே இருந்ததுன்னா உடன்படிக்கை பெட்டியை தான் பிகம் அ சிம்பிள். நான் ஒரு விசுவாசி என்றதான ஒரு சிம்பிள். கிறிஸ்தவம் என்பது ஒரு சிம்பிள், ஒரு அடையாளம் தான். மேரினா கிறிஸ்தவங்க, மாறினா ரோஜான் வச்சா, ரோஸ்ன்னு வச்சா கிறிஸ்தவங்க. We are being identified by name, but we are not identified as Christ in. நாம்
கிறிஸ்துவன் என்றதான ஒரு அடையாளத்தை வச்சுருக்கிறோம் இல்லைய, கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற அடையாளம் இல்லை. உன்னை பார்க்கிறவங்க இவன் கிறிஸ்துவை உடையவன் என்றுதான சாட்சி சொல்ல வேண்டும். அப்போது அந்த சாட்சி எப்படி வர முடியும்? நாம் முன்னே நாம் கிறிஸ்துவுக்கு தூரமாக இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சமீபமாக இருக்கிறோம். அப்போது நாம் சமீபமாய் போக போக இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வல்லமை கூடிக்கிட்டே போகும், கூடிக்கிட்டே போகும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதோ நம்ம அவ்வளவாய் தேவட வல்லமை பெற்றவர்களாக இருப்போம். சத்துருக்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமர் 3 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 3:23 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எல்லாரும் பாவம் செய்து பாவத்தினால் என்ன செஞ்சோம்? தேவ மகிமையை அற்றவர்களாகணும். ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ மகிமை இருந்தால் தான் அந்த பெட்டிக்கு ஒரு வல்லமை. நாம் நமக்குள்ள we are so called believers, we are called as a Christians. ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நான் சைன் கார்டன் ஏஜி சர்ச்சுக்கு போகிறேன் அப்படி, அங்கே ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் உலகத்துக்குரிய ஐடென்டிஃபிகேஷன். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிஃபிகேஷனாக தெரியுமா? தேவ மகிமை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன் அந்த மகிமை இழந்துட்டோன்னா, பிகாஸ் ஆஃப் சின். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை பாவம் செய்கிற மனுஷனுக்குள்ள என்ன இருக்காது? தேவ மகிமை இருக்காது. அப்போது அந்த மகிமை ஏன் போகுது? ஒரு மனுஷனை விட்டு ஏன் போகுது? ஞானஸ்நானம் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், இனிமேல் நான் ப்ளூ ஃபிலிம் பார்க்க மாட்டேன், இனிமேல் மூக்கு பொடி மாட்டேன், போக மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், நான் இனிமேல் திருட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், எல்லாமே நல்ல இட்ஸ் வெரி குட் கன்விக்ஷன். ஓகே ரைட், ரொம்ப நல்லதாக இருக்குது, ரைட். உண்மையாக மனம் திரும்பிட்டார். ஆனால் அந்த மகிமை என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக என்ன ஆயிடுச்சு? அந்த மகிமை போயிடுச்சு. ஏன்? ஆமாம், அது அப்படி வரும். ஃபேஸ்புக் மூலயமா, இன்ஸ்டாகிராம் மூலயமா இன்னமெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, எனக்கு அது இன்றைக்கி வரைக்கும் அதை ஆப்ரேட் பண்ண தெரியாது. எனக்கும் ஃபேஸ்புக் இருக்குது, அது அந்த ஃபேஸ்புக் எனக்கு என்னென்னு அது இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அப்போ என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா ஃபேஸ்புக் இல்லைன்னா நீங்கள் உலகத்தை பிழைக்க முடியாதப்பா, பிழைச்ச பிழைப்பு போதும், இன்றைக்கி நான் ஊழியம் செஞ்சு காதனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு ஆண்டவர் வருகிற நிலம் போயிடணும். ஃபேஸ்புக் இருந்தால் தான் ஆம்பளை, ஃபேஸ்புக் இருந்தால் தான் உலகன்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதனால் பாவம் வருதான்னு பார்த்துங்க. இன்ஸ்டாகிராம் வைக்கிறது தப்பு இல்லைங்க. இன்ஸ்டாகிராம் உங்கள் சாட்சி சொல்லுங்கள், இன்றைக்கி உள்ள வசனத்தை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன காதலி என்ன காதலின்னு ஆட்டம் போட்டுங்கன்னு, ஆமாம், என் சினிமா பாட்டுக்குன்னு ஆட்டம் போட்டுனுங்கிறாரு இவர். யாரானா என் ஃப்ரெண்டு போட்டு விட்டான், பார்த்தியா? என்ன பண்ணல, ஃப்ரெண்டு உன்னை விட்டானா நரகத்துக்கு, அவன் நரகத்துக்கு போகிறான், இவன் என்ன பண்ணுறான், வா நீயும் வா, கூட்டின்னு போகிறான் பாரு. நமக்குள்ளே பவர் இல்லை. நமக்குள்ளே பவர் இருந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் என்ன செய்வோம்? நம்ம கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவோம். இன்ஸ்டாகிராம் தப்பு இல்லை, நீ போட்டு சாட்சி சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் என்றது பேசினார், உனக்கு கிண்டல் பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான். இந்த உலகம் அப்படி தான். அப்போது தேவட வல்லமை ஏன் போயிடுச்சு? பாவத்தினால போயிடுச்சு. அப்போ அந்த பாவம் போக்கப்படணும்னு சொன்னாக்கா விசுவாசி இருக்க என்ன பண்ணணும்னா, அவன் நம்மளை கட்டுவான். ஒவ்வொரு நாளும் நம்ம கட்ட என்ன செய்யணும்? அறுக்கணும். அந்த எங்கள் வீட்டில் ஒரு கோழி வளர்த்தோம் ரொம்ப நாள், வருஷத்துக்கு முன்னால், நான் என் கல்யாணத்துக்கு முன்னால் போபோன்னு ஒரு கோழி இருந்தது. அது காலை கட்டி போட்டுருவாங்க, ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுற கோழி அது. அது வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லா அட்டகாசம் பண்ணுவான். காலை கட்டி போட்டார் எங்கள் அப்பா. அரை மணி நேரத்தில் பார்த்தா அந்த கோழியை காணும். என்னடான்னு பார்த்தா கயிறை கொத்தி என்ன பண்ணிடுச்சு? ஆமாம், அது கட்ட முடியாது, அது ரொம்ப செல்லம் எங்கள் வீட்டுக்கு. அது கத்தி வந்தது ஒரு நாளைக்கு, அறுக்கணுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அழுதாங்க. எங்கள் அம்மா சமைக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு புலி வேட்டைக்காரு, இஸ் அ டைகர் ஹண்டர். அதே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானே சமைக்கிறேன்னு சொல்லி எங்கேயோ போய் சமைச்சு கொண்டு வந்துட்டார். அப்படி அழுதோம். அதுக்கு வாய் தான் இல்லை. அருமையான ஒரு பறவை அது, கோழி. கோழிக்கு அறிவு இருக்குது,
அந்த கயிறை கொத்துனா ஆகிடும், கொத்துனா என்ன செஞ்சிடும், அறந்துடும். நம்ம பிசாசு கட்டினதும் தெரியல, கட்டப்பட்டவன் ஜெபிக்க மாட்டான், கட்டப்பட்டவனால வேத வாசிக்க முடியாது, கட்டப்பட்டவன் ஆராதிக்க மாட்டான், கட்டப்பட்டவர்கள் கத்தரை தேட மாட்டாங்க, கட்டப்பட்டவங்க பரிசுத்தமாக ஜீவிக்கணுன்ற எண்ணமே இருக்காது. ஆனால் கிறிஸ்து இயேசு அண்டை வரும் பொழுது இந்த தடையெல்லாம் தாண்டி, போராட்டெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஏன் நடந்து வரான் பாருங்க, அவனுக்கு கத்தர் விசேஷித்த கிருபையில் கத்தர் கொடுப்பாரு, அவனை பலத்தின் மேல் பலனை கொடுப்பாரு. அதுதான் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். Being justified freely by his grace through the redemption that Christ is in Jesus Christ. Freely it is grace. That grace is very free. The redemption is free. Justification is free. Why? Because the blood of Jesus been shed on the cross. No man can pay for the blood. இன்னைக்கு ஒரு யூனிட் பிளட் வேணும்னா 1500 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்றாங்க. We had to pay for 1 unit of blood. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு துள்ளி ரத்தம், 1 drop of blood can change the whole world. ஒரு மனுஷனை மாற்றக்கூடியது ஒரே ஒரு துள்ளி ரத்தம் போதும், அங்க ஒரு மனுஷன் மாற்றப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் இன்னைக்கு நமக்கு சபைக்கு கத்தர் வைத்திருக்கிறார். The blood was been shed for the church. அந்த ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்படுறோம், எப்படி கிரியப்படுறோம், இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு என்ன செய்யப்படுகிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டால் அவனுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் என்ன என்று பார்த்தால், அதே ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமா, நீதிமானாக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஏன் நீதிமானாக்கப்படணும்? தேவனிடத்திலே சமாதானத்தை உண்டாகும்படியாக. பாவம் அசுத்தம் அகோரம், அப்ப அவன் மேல என்ன இருக்குது, தேவனுடைய கோபாக்கினி இருக்கிறது, கண்டாமினேஷன் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பிகாஸ் ஆஃப் சின். ஆனா ஒரு மனுஷன் அந்த பாவ சேற்றிலெல்லாம் வெளியே வந்து, ஆண்டவரே இயேசுவே என்று அவன் கதறும் பொழுது, இயேசு அவன் மேல வச்சிருந்த அந்த தண்டனை என்ன செய்கிறாரு, எடுத்து போட்டு தேவன் அவனோட என்ன இருக்கிறாரு, சமாதானமா இருக்கிறாரு. ஆதலால் நாம் எப்போதும் தேவனிடத்தில் எப்படி இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அவர்களை சண்டை சச்சரவுலாம் வச்சுக்க கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக பெரிய சண்டை சச்சரவுலாம் பண்ணிடுவான். ஆண்டவர் எல்லாம் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். என்ன யோசிச்சுட்டு இருக்காரெல்லாம் தெரியும் அவருக்கு. நீ உண்மையாக உட்காந்துருக்கிறாயா இல்லை தூங்கிட்டு இருக்கியா என்னென்ன எங்களுக்கு யாரும் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். சில ஆளும் கண்ணு திறந்தா இருப்பாங்க, ஆனால் தானே தூங்கிட்டு இருப்பாங்க. Have you seen people who are just open the eyes but they are sleeping? They are present physically, but mentally and spiritually they are not here. This brings the condemnations from God. இதுதான் தேவனுடைய கோபாக்கினைக்கு கொண்டு இருக்கிறது. நான் இந்த ஊழியக்காரங்க நான் எவ்வளோ வார்த்தை பேசி இந்த கர்த்தருடைய பிரசங்கத்தை நான் புதன்கிழமையிலேருந்து உட்காந்து வீட்டு வேலை செஞ்சுனே இருக்கும்போது, ஆண்டவரே பேசுங்கப்பா, ஏன்னா என்னுடைய ப்ரேயர் டைம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் வேலை நடந்துகிட்ருக்கு. காலையில் ஐ மஸ்ட் பி ஹியர் பை 9:15. ஒரு 10-15 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நாளுக்கு ஆவரேஜ் 1000 ரூபா சம்பளம். ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு. ஐ டு கிவ் தம் இன்ஸ்ட்ரக்ஷன். கொஞ்சம் டெக்னிக்கல் தெரிஞ்சதுனால நம்மளே எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம்.
அப்போ காலை எல்லாம் அங்கே போகிறதுக்கு மணி 6:15 அப்படியே உட்காருவோம், அப்படியே ஒட்டம்லாம் அப்படியே. ஆனாலும் ஆண்டவரே இந்த கிருபை ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும். நேற்று என்னால் ஒன்றுமே முடியல. வீட்டுக்கு போனேன், போய் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அழகாக டீச் பண்ணார். ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படும் பொழுது தேவனிடத்தில் அவனுக்கு என்ன உண்டாகிறது? சமாதானம். அந்த தேவனிடத்தில் நீங்கள் சமாதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது பின்னால் இருக்கிற வசனத்தை பார்ப்போம். அவர் மூலமாய், அதாவது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? The anger of God caused by sin is being removed. No longer then we are the enemies of God. When we are justified, when we become a righteous person, the anger of God which causes because of sin, that sin has been removed and no longer we are enemies for God. நாம் நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க, நாம் என்ன செய்யணும்? ஆமாம், தேவனுக்கு சமீபமாக வர, தேவனத்தில் கிட்ட வர கர்த்தர் நம்மளை என்ன மாற்றுறாரு? நீதிமானாய் மாற்றுகிறாரு. நம்மளை நீதிமானாக மாற்றுறாரு. நீதிமான் ஏகப்பட்ட ஒரு 80 வசனத்துக்கு மேலே இருக்குது. நீதிமான் பனையை போல செழிப்பான், நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து தெரிய மாட்டான், நீதிமானுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீதிமான மிருக ஜீவனையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஏகப்பட்ட வசனம் இருக்குது. அப்போ நீ நீதிமானாக இருந்தால் நீ என்னை ஆசீர்வதின்னு கேட்கவே வேண்டாம். உன் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஐயா, உன் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்வார். அதான் நீதிமான பர்ஃபெக்டாக செய்வார். சொல்லுங்கள், எப்படிங்க? பர்ஃபெக்டாக. ஒரு செகண்டு கூட லேட் ஆகாது. கரெக்டாக போய் நிற்பீங்க. என்ன நடக்கணுமோ கர்த்தர் செஞ்சு முடிப்பார். அதுன்னு நீதிமான் மேலே கர்த்தர் ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கு. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இஸ் ஃபோக்கஸ்ட். இஃப் யூ ரைச்சஸ் பர்சன், the sight of the Lord is focused on you. The eyes of the Lord is focused upon you. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாருங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கும்போது அவன் யாராக இருக்க மாட்டான்? நீதிமானாக இருக்க மாட்டான். நீதிமானம் இல்லாதனால இன்னொரு பெரிய கேடு, கர்த்தருடைய கோபாக்கினி அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். நாட் ஒன்லி ஆன் ஒன் பர்சன், தட் ஆங்கர் ஆஃப் காட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரேஷன். அவன் பிள்ளைக்கு ஏன் பிள்ளை கஷ்டப்படுதுன்னா அவன் தாத்தா பண்ண சேட்டை. ஒரு பெரிய பிரிக் கம்பெனி எங்கள் சொந்தக்காரர் தான், நான் சொல்ல மாட்டேன், பேர்லாம் சொல்ல மாட்டேன். கஷ்டப்படுற காலத்தில் நல்லா இருந்தாருங்க. கொஞ்சம் காசு வந்துச்சு. அந்த காலத்தில் அம்பாசிடர் காரு ஏசி போட்டு வாங்கினார். ஆமாம், 3000 பேர் மேலே அவர் செங்கல் சூளையில் வேலை செஞ்சாங்க. அவர் இறங்கும் பொழுதே அப்படி ஒரு கெத்தாக தான் காலால் எட்டி உதைப்பார் இந்த ஆளுங்களெல்லாம். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமான மனுஷன். அவர் பேரம்பேத்தி பிறந்தாங்க பாருங்க. பேரம்பேத்திலாம் நொண்டியாக பிறக்கும், ஊமையாக பிறக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேரம்பேத்தி இருந்தாங்க. அதில் 9 பேருக்கு மூளை வளர்ச்சி இல்லை, வாய் வராது, போலியோ நல்லா வளர்ந்து வரும். போலியோ வந்து கால் நடக்க முடியாமல் போயிடும், கை வராமல் போயிடும். 9 பிள்ளைங்க. அதில் ஒரே ஒரு பிள்ளை தப்பிச்சிச்சு. அதில் அந்த மருமக அவர் நல்லா ஜெபிக்கிற சிஸ்டர் வயலட் ஆர்வன் சர்ச்சுக்கு போகிறவங்க. அவங்க ஜெபம் பண்ணி அந்த பிள்ளை, அந்த அக்கா 40 நாள் உபவாசம், வருஷத்துக்கு 2 முறை எடுப்பாங்க. ஐயோ, பொல்லாத மனுஷன் அந்த பெரியவர். செத்தே போனான். அவன் செஞ்ச பாவம் எங்கே வந்துச்சு? அதனால தான் சொல்கிறேன், நம்ம தேவன் சொல்கிறார், பாவம் எத்தனை தலைமுறைக்கு வருமா? 7 தலைமுறைக்கு. நீ ஏன் குடிக்கிற? நீ ஏன் விபச்சாரம் பண்ணுற? நீ ஏன் வேசித்தனம் பண்ணுற? நீ ஏன் லஞ்சம் வாங்குற? நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற? உன்னோட நிற்காது. அது என்ன செய்யும்? அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒய்ஃபுக்கு பிரஸ்ட் கேன்சர், பிள்ளை போதைக்கு அடிமை, இப்படி எல்லாம் நடக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம பாவத்துக்குள்ளே இந்த முறை என்ன செஞ்சிடக்கூடாது, போய் மாட்டிடக்கூடாது. கட் பண்ணிகிட்டே இருங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரி டே. இன்றைக்கி என்ன என் சிந்தை எதெல்லாம் தாக்குது, கட் பண்ணுங்க. ரினியூ யர் மைண்ட். ரினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் என்ன செய்யணும்? புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ரினியூ யர் மைண்ட், ரினியூ யர் சைட், ரினியூ யர் ஹார்ட், ரினியூ யர் தாட்ஸ், ரினியூ யர் விஷன்,
ரினியூ பண்ணிகிட்டே இருங்க, புதுப்பித்து கொண்டே இருங்க, புதுப்பித்து கொண்டே இருங்க. அப்போது கர்த்தருடைய ரத்தம் உங்களுக்கு எப்போது உள்ள ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம நீதிமானாக்கப்படுகிறதுனாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்துல சமாதானம் பெறுகிறோமா. 5வது வசனம், மேலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவ, ஊற்றப்படுகிறபடியால் 2வது வசனம், அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. ஆமா, ஒரு நீதிமான் இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டு இயேசுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வரலையே, அது நிறைய பேர் புரியல இந்த சப்ஜெக்ட். ஆசீர்வாதம்னா நல்லா புரியும். கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், இட்ஸ் வாட் அ கிரேட் பிளெஸிங் தெரியுமா? ஆங்கிலத்தில் நான் போட்டிருக்கோம், we have access into his grace. there is access. நமக்குன்னு தனி இதுங்க. ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இப்போ எல்லாம் என்ன கழுத்தில் என்ன போட்டிருக்காங்க, டேக் வச்சுருக்குறாங்க. பாஸ்டர் மோகனம் பார்க்க போகணுன்னா அங்கே உள்ள யாரும் போக முடியாது. அங்கே ஒரு டேக் வச்சுருப்பாங்க. அந்த டேகை போட்டுக்கிட்டு அங்கே கொண்டு போய் கேட்டில் வைக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், டோரு திறக்கும். அன்றைக்கி என் கூட வந்த ஒரு பாஸ்டர், என்ன பாஸ்டர் நாய்க்கு டோக்கன் போடுற மாதிரிலாம் இருக்குது, பாஸ்டர் மோகனை இறங்கில வர சொல்லுங்கன்றார். நான் அவங்க மேலே போனேன், ஏன் கோவப்படுறா வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அந்த வாட்ச்மேன்லாம் தெரியும், ஐயா வாங்க 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 ஐயா ஆஃபீஸில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஐயா ஆஃபீஸ் போனோன்னா அதுக்கு பேட்ஜு கீஜெலாம் இருக்குது, அதனால் வீட்டுக்கு போயிட்டு போயிடுறோம். சரி போங்கய்யா. அது RFID, அது அப்போது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அது கொண்டு போய் என்ன செய்யணுமா, அது போய் அது பட்ட உடனே என்ன செய்யுது, டோரு திறந்துடுது. அது மாதிரி தான் இயேசுவின் ரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்ட உடனே எப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறீங்களோ உடனே உங்களுக்கு என்ன செய்யப்படும், வலி உண்டாகும். எப்போனாலும் ஆண்டவர்கிட்ட கிருபையில் பிரவேசிக்கலாம். ஆமீன். பாவம் உள்ள மனுஷன் கிருபைக்குள்ளே என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. எக்கால சத்தம் கேட்கும் போது சரண் உள்ளே போயிடலாம். நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கணும். அதில் ஏதாவது சின்ன அழுக்கு கரை, ஏதாவது பாவக்கரை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அங்கே டோர் திறக்காது. வி cannot அசஸ் கிடைக்காது, உள்ளே போக முடியாது. பெரிய பிரசங்கியார், பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்குது, பாவம் இருக்குது. பண விஷயத்தில் சரியில்லை அவர். ஆமாம், கொஞ்சம் பெருமை இருக்குது, போக முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ என்ன பண்ணாலும் நீ டாய்லெட் கழுவுறதுக்கு உண்டான எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். போய் பார்க்கணும், யார் டாய்லெட் வந்து பாருங்கள், சனிக்கிழமை யாரெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள், வார நாளில் யார் க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆமாம், நம்ம தான் பண்ணணும். அந்த தாழ்மை இருக்கணும். செய்கையில் இருக்கக்கூடாது, சிந்தனையும் இருக்கணும். சிந்தனை இருக்கணும், அந்த செய்கையில் இருக்கணும். அப்போ தான் நாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதுக்கு ஒரு அடையாளம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறான், தன்னை உயர்த்துகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு, தாழ்த்துகிறார். பெருமையுள்ளவன் கர்த்தர் என்ன செய்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால இந்த இதெல்லாம் நமக்கு இருக்காது. அப்போது 2வது பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கிருபைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம், பிரவேசிக்கலாம். ஆமே. நீ பாவம் செஞ்சால் கிருபைக்குள்ளே என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. உனக்கு கதவு அடைக்கப்பட்டு இருக்கும். நம்ம பார்த்தோம்ல போன வாரம், அந்த வாசல் யார், இயேசு கிறிஸ்து. அந்த ஆடு என்ன செய்யணும், அந்த வாசல் வழியாக உள்ளே போனோம், உள்ளும் புறம் என்ன செய்யும், மேய்ச்சலை கண்டடையும். அதனால தான் நம்ம கிருபை பிரமாணத்தில் கட்டப்படும் பொழுது, பாவத்தை ஜெயிக்கும் பொழுது, பாவத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ எப்போனாலும் என்ன செய்யலான்னு என்னை கூப்பிடலாம், எப்போனாலும் என்கிட்ட வரலாம். அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே 2ஆம் வசனம் பின்னால் வாசிங்க. தேவ மகிமை அடைவோம் என்கிற என்கிறதான நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம், நீங்கள் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவுக்கு சமீபமாய் வரும் பொழுது தேவ மகிமை அடைவீர்கள். ஹல்லேலூயா. நான் என்ன செய்வேன், தேவ மகிமையை அடைவேன்.
பாவம் வச்சுக்கிட்டு தெய்வ மகிமை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. தெய்வ மகிமை, ஐயோ தெய்வ மகிமை, தெய்வ மகிமை, மகிமை 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 பாடினே இருக்கலாம். மகிமைக்கு நிறைய பாட்டு இருக்குது. மகிமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமை மகிமை பாட்டெலாம் பாடலாம், பாட்டெலாம் கட்டலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் ஒன்று எது நடக்காது, என்ன நடக்காது? தேவ மகிமை அடையத்தக்கதாக, தேவ மகிமையை அடையத்தக்கதாக. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, rejoice in the glory of God when you are covered, when you are covered by the blood of Jesus, when you are justified, when you are a righteous person, you can rejoice in the hope on the glory of God. You can have joy in glory of God. தேவ மகிமையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஆமென். அந்த சந்தோஷம் உலகம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷத்தை உலகம் என்ன செய்ய முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு மகிமையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது காரியம், ஒரு மனிதன் தேவனிடத்தில் சேரும் பொழுது, தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது, 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது மாத்திரமல்ல உபத்திரவத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உபத்திரவத்தில் we can learn so many things. When you see the enemies rising against you, சத்துருக்கள் உனக்கு எதிராய் எழும்பும் பொழுது, நீங்கள் நீதிமானா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதப்பா, உன் சத்துருக்கள் முன்பாக நானே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உனக்கு பந்தி, ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக், இடரலுக்கு உண்டான ஒரு கல்லை வைத்திருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கும் பொழுது, there's a table before you. ஒரு கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்கு அந்த பந்தியினாலே ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா அதே பந்தியினாலே சத்துருகளுக்கு என்னது, இடரல். என்ன உண்டாகிறது, இடரல். அவங்களாம் இடறி விழுகிறத நீங்க பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழக்கூடாது என்று அவருடைய கல்லறையில் என்ன செய்கிறாங்க, முத்திரை போடுகிறாங்க. ஒரே ஒரு தூதன் இறங்கி வரும் பொழுது அந்த அந்த போர்ச்சவர்கள் என்ன செய்யறாங்க, செத்தவளை போல கீழே விழுந்து கிடக்கிறாங்க. மகிமை கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிறது. அதே மகிமை போர்ச்சவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, செத்தவர்களை போல கீழே விழுந்து இருந்தார்கள். There seems to be as if they were dead. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு resurrection power. Hallelujah. Hallelujah. புரியுதா, புரியலையா? என்ன புரியுது? தேவனிடத்தில் சேரும் பொழுது, இயேசு இரத்தத்தால் கழுவும் பொழுது, நாம் தேவனுடைய மகிமையை நாம் என்ன செய்வோம், அனுபவிப்போம். உபத்திர காலத்திலே கர்த்தர் நமக்கு தலையை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. என்ன செய்வார், தலையை கர்த்தர் என்ன செய்வார், உயர பண்ணுவார். பிரச்சனையினால கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போறார். Because you face tribulation, you practice patience, you are still, நீ அமைதியா இருந்த, your focus was on God and God on his words. Your focus is not on the enemies. Your focus was not on the situations. உனக்கு கவனம் எல்லாம் சத்துருக்கள் மேல அல்ல, உனக்கு கவனம் எல்லாம் சூழ்நிலை மேல அல்ல. கவனம் எல்லாம் நான் ஆண்டவர் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நான் தேவ சித்தத்தை செய்யாமல் விட்டுறக்கூடாது. அதுதான் என்னுடைய கன்சன்ட்ரேஷன், அதுதான் என்னுடைய கவனம். ஆனால் இன்னைக்கு நிறைய விசுவாசம் என்ன செய்யறாங்க, they focus on the situations, they focus on enemies. ஐயோ அவன் இப்படி வரான், ஐயோ அந்த ஆஃபீஸரை போய் பார்க்க போறான், ஐயோ இவன் அங்கே போறான், ஐயோ அந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டான், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையில் கத்துறது புதுசாக செய்ய போறாரு. God is going to do something new in your life. சத்துருவை எழுப்ப வச்சு கர்த்தர் உன்னை உருவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பொறுமையே இல்லாத ஆளுக்கு இப்போ என்ன வந்துருச்சு, பொறுமை வந்துருச்சு. ஏன் முன்ன பொறுமையே இல்லாமல் இருந்தார்? ஏன் இயேசு கிறிஸ்துக்கு தூரமாக இருந்தார், இப்போ கிட்ட வந்தார். ஜெபம் பண்ணாத வரைக்கும் நல்லா இருந்தான் பாஸ்டர்,
ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை வருது. ஆமாம், கர்த்தர் எதோ செய்ய போகிறாரு. முன்னெல்லாம் பாருங்கள், நான் ரெகுலராக சர்ச்சுக்குலாம் வரமாட்டேன், நல்லா சந்தோஷமாக இருந்தேன். இப்போ சர்ச்சுக்கு வராத நிறைய பிரச்சனை வந்துருச்சு. உண்மைதான். போன வாரம் விமல் ஜெபம் நடத்தினான். நான் பல வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு மெசேஜ் பாயிண்ட்டை எடுத்து சொன்னான். அந்த இஸ்ரேல் தேசத்தில் தாவீது மாத்திரமா மெய்ப்பனாக இருந்தான்? அவ்வளோ பெரிய தேசத்துக்கு ஒரு மெய்ப்பனாக இருந்திருப்பான். எத்தனை மெய்ப்பன் இருந்திருப்பான்? ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் கரடி எங்கே தான் வந்தது? எங்கே தான் வந்தது? அங்கே போச்சா? கழுத்து அங்கே போச்சா? கரடி அங்கே போச்சா? போகலை. தாவீதுகிட்ட தான் வந்துச்சு. ஏன்னா இவன் துதிச்சுனுங்கிறான், கர்த்தரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தரின் மெய்ப்பராக நான் தாழ்ச்சி அடைவேன், அவரே என் கண்மலை, அவரே என் மீட்பர், அவரே என் தஞ்சம். நான் அப்படியே ஆட துதிச்சுனுங்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு எது வருது? கழுத வருவான். நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி நிற்கிறீங்க, அப்போ தான் சத்துரு வருவான். ஜெப சத்தம் இல்லைன்னா வரமாட்டான். அவன் 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 வேலையை அவன் பார்த்துன்னு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி தே ஆர் மை கஸ்டமர்னு சொல்லுவான். ஜெபிக்காதவன் ஆண்டோடைய பிள்ளைகள், ஜெபிக்கிறவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், ஜெபிக்காதவர்கள் பிசாசனுடைய வாடிக்கையாளர்கள். நோட் பண்ணிங்க, நல்லா இருக்குல்ல? ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசப்பா பிள்ளைங்க. ஜெபிக்காதவங்க சாத்தானுடைய ரெகுலர் கஸ்டமர். சர்ச்சில் தூங்குறவங்க பிசாசனுடைய ரெகுலர் ப்ரெஷியஸ் கஸ்டமர். கர்த்தருடைய வசனத்தை கேட்குறவங்க பிசாசுடைய ரெகுலர் கஸ்டமர், ஹை கிளாஸ் கஸ்டமர். ஒரு நாள் எனக்கு ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனாங்க. அவன் குட் மார்னிங் சொல்லி என்னை கூப்பிட்டு போனதில் கூட்டின்னு போகிறான். என்னப்பான்னு, இவர் ஆச்சி ஹோட்டல்லேருந்து எனக்கு தெரியும். நான் அப்போ சொல்கிறார், சார் ஐயா ஒழுங்காக வந்துடுவார், ரெகுலராக ஹோட்டல் போனால் நீ பெரிய கஸ்டமர், நீ 50 ரூபா டிப்ஸ் கொடுக்குற இடத்துல நீ 100 ரூபா கொடுத்தன நீ பெரிய கஸ்டமரியா அவனுக்கு. ஆமாம், 10 ரூபா கொடுத்தா எல்லாரும் போல கொடுத்தா நீ சாதாரணமான ஆள், நான் மதிக்கவே மாட்டான். 10 ரூபா கொடுக்கறதுல நீ 100 ரூபா கொடு, நீ முக்கியமானவன். நீ வசனத்தை மறந்துடு, நீ பிசாசுடைய ரெகுலர் கஸ்டமர். எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜெபிக்கிறவனும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவனும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். இந்த கடைசி காலத்தில் அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு ஆண்டவருக்கு நாம் சமீபமாக இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? உபத்திரத்தில் பொறுமையை கொடுக்கிறார். அடுத்த 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ஆவது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நெருங்கும் பொழுது, அவர் இரத்தத்தால் கழுவும் பொழுது, the love of God is shed abroad in our hearts. அவருடைய அன்புனாலே நம்முடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தேவ அன்பு இருக்கிற இடத்துல உலக அன்பு என்ன செய்யாது? இருக்காது. தேவ அன்பு இல்லாத இடத்துல உலக அன்பு இருக்கும். உலக அன்பு இருக்கிற இடத்துல தேவ அன்பு இருக்காது. நான் இப்படி ஆகணும், அதை அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி ஆகணும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி சில பேர்லாம் இன்றைக்கி சண்டே சர்வீஸ்க்கு வரலை. நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் போடுறோம். ஆனால் நேற்று பாருங்கள், எனக்கு ஒருத்தர் ஃபேமிலி பாஸ்டர் we will not be able to attend the church, இந்த காரணத்துக்கு நாங்கள் போகிறோம், ப்ளீஸ் ப்ரே. சந்தோஷமாக இருக்குது. அவளை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் வேலை இருக்குது, நீங்கள் போகிற மாதிரி நான் போக முடியாது. எனக்கு கர்த்தருங்க உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாரு. சில பேர்லாம் ஆளை காணோம், என்னன்னே தெரியாது. கேட்டால் சண்டே தான் நாங்கள் பிக்னிக் போயிட்டோம், அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது கர்த்தர் இது எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறாரு.
செல்வந்தனா இருப்பதனாலே கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னு சொல்ல முடியாது. தரித்திரனா இருப்பதனாலே கர்த்தர் என்னை தரித்திரனா ஆக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. என்னைக்குமே அவர் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுது நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஊற்றிக்கிட்டே இருப்பான் ஆண்டவர், ஊற்றிக்கிட்டே இருப்பார். தேவ அன்பை ஊற்றிக்கிட்டே இருப்பார். அது ஒரு பாட்டு இருக்கு, அல்ல அல்ல என்ன செய்யுமா? குறையாத அன்பா. The more you take it, it never decreases. ஆமென். எடுக்க 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதான் தேவ அன்பு ஊற்று. There's a fountain of love. There's a stream that gives more love. அந்த தேவ அன்பு இல்லாதனால தான் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளாக எந்த அன்பை நோக்கிட்டு போகிறான்? யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா? அம்மா எப்போதும் திட்டினே இருக்கிறாங்க. எவனா ஒருத்தன் ஹலோம்மா நான் போதும் போயிடுது பின்னால பாவம், ஏன்னா அம்மா திட்டுறாங்க. நீ என்னடா பண்ணுற? எங்கள் அப்பா ஒரு நாள் என்கிட்ட அன்பாகவே பேசுறதில்ல. அப்போது அவன் என்கிட்ட அன்பாக பேசுகிறான். இன்றைக்கி பிள்ளைங்க நல்லா ரொம்ப இன்னைக்கு பேத்தட்டிக்கு. இந்த தேவ அன்பு நிறைஞ்சவனுடைய உள்ளத்தில் இந்த உலக அன்பு அவனுக்கு எப்படியா இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். போகிறோம், பார்க்குறோம், பேசுகிறோம், கடைக்கு போகிறோம், அது ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்காது. அது வாங்கினோம், அது வாங்கினோம், வாங்கினோம், வாங்கினோம். என்ன கேட்பாங்க, நீங்கள் அந்த ஃபோன் வாங்கலாமே? என்ன அது எவ்வளோடா? 4 லட்ச ரூபா. வாங்கலாமே, ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் வாங்குறேன் என்ன ஒன்றும் தேவையில்லை. அந்த ஃபோன் பேர் கூட எனக்கு வாயில் வர மாட்டேன். ஐஃபோனை காட்டினா அது ரொம்ப காஸ்ட்லியாக. சென்னையில் ஒரு 10 பேர் தான் வச்சுருக்கிறாங்க. அது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பெருமைக்காக வாங்கக்கூடாது. தேவ அன்பு இல்லாதவன் தான் அது மாதிரி வாங்கணும், நான் இது மாதிரி வாங்கணும், இது அது வாங்கிடணும். இஎம்ஐ போட்டாது வாங்கு, கிரெடிட் கார்டை தேய்ச்சாது வாங்கிடு. அவங்களாம் எந்த கூட்டத்தார்னா தேவ அன்பு இல்லாதவங்க தான். நம்ம உடுத்துறதுக்கு ஒரு உடை வேணும், சாப்பிட்றதுக்கு ஒரு ஆகாரம் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், போகிறதுக்கு ஒரு கார் வேணும். அது எது இருந்தாலும் இது ரைட்டு. நீ பிஎம்டபிள்யூ தான் வாங்கணுமா? பென்ஸு தான் வாங்கணுமா? கர்த்தர் கிருபையில் எனக்கு நீங்கள் ஒரு பென்ஸ் வாங்கலாம். ஆனால் என் பாலிசி என்ன? அது என்னால் இருந்தால் என்ன? நம்ம சர்ச்சில் எல்லாம் கஷ்டப்பட்டோம் தான் 99% இருக்கிறாங்க. நான் மாத்திரம் பென்ஸ் வாங்குற ஹோட்டலில் எனக்கு அது ஐ எம் நாட் ஃபார் இட்டு. வேண்டாம். இன்றைக்கி வந்து எனக்கு கார் கிடையாது, நான் ஸ்கூட்டரில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஐ என்ஜாய் தட். வேணாம், உலக ஆசை வேணாம். வீடு கட்டிகிட்டு இருக்கோம், சாதாரணமாக ஒரு வீடை காட்டு. பெருசாலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுங்க, சாதாரணமாக காட்டுங்க. அந்த ஆசை இயேசுவை பார்க்கணும், அதுதான் ஆசை. நான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், அதுதான் ஆசை. என் ஆசை என்ன? பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும், அதுதான் ஆசை. இயேசு இல்லாமல் எனக்கு எதுவுமே உலகத்தில் வேண்டாம். அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உலக ஆசையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அல்லேலூயா. உலக ஆசை இருந்தால் அது என்னன்னா உங்களை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கும். உங்களோட கடனாளியாக மாக்கிட்டா ஆண்டவர் வரைக்கும் போக முடியாதுல்ல. கடன் அந்த இஎம்ஐ தேய்ச்சினுக்கிறான் பாருங்க, அவ்வளோ கடன் இருக்கிற வரைக்கும் வரும், போக முடியாதுங்க. கிரெடிட் கார்டு, அங்கே அந்த டாட்டாவில் அது லோனு, இதில் லோன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு இல்லாதவங்க அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓஹோ பரவாயில்லையே, தோத்துறோம். இருக்கிறவங்களாம் கம்னுக்கிறாங்க. கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ எலிஜிபிள் ஃபார் அ லோன், பீயிங் அ ஸ்டாஃப் அந்த ஆஃபீஸ் ஃபார் மோர் தென் 10 years or 5 years. உங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அதை வாங்கிங்க, அது தப்பு இல்லை. அவன் கணக்கு போட்டு தான் கொடுப்பான். உனக்கு எவ்வளோ சம்பளம்னா அந்த சம்பளத்துக்குள்ளே உங்களுக்கு யூர் என்டைட்டில்ட் டு டேக் திஸ் லோன். ஓகே, எடுத்துங்க. பிஎஃப்ஆ வாங்கிக்கோங்க, உங்கள் பணம் தான் அங்கே இருக்குது, அதுலேருந்து எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். எல்ஐசி உங்கள் பணம் அங்கே இருக்குது, அதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்துங்க, 60% எடுத்துங்க, உங்கள் பணம் தான். மீதி 40% அவங்க கையில் இருக்குது. எப்படியாவது இந்த ஃபோனை வாங்கணும், எப்படியாவது செருப்பு வாங்கணும், எப்படியாவது இந்த காரை வாங்கணும், அங்கே தான் பிரச்சனை. அது he has not come in closer to the God. He is not justified as righteousness. அப்போ நம்ம
ஆண்டவருடைய வருகையில் போகணுன்னா நம்ம என்ன செய்யணும்? உலக ஆசையை வெறுத்து தேவ அன்பை நம்முடைய இருதயத்திலே உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது என்ன பார்த்தோம்? தேவனிடத்தில் சமாதானம் பெறுவதற்காக நாம் என்ன செய்யப்படணும்? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கு சமீபமாக மாறி நாம் என்ன செய்யப்படணும்? நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய சமாதானத்தை. ஏன் தேவ சமாதானம்? டு கீப் அவே ஃப்ரம் தி கண்டம்னேஷன். புரியுதா? நீங்கள் ஒரு மாதிரி இருக்குல்ல, நான் கத்த சொல்கிறத நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம காரணத்துக்கு கூட தேவோட கோபாக்கினி என்ன செஞ்சிடக்கூடாது? வாங்கிடக்கூடாது. நம்ம விசுவாசி தான். எல்லா கையிலும் பைபிள் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ பைபிள். ஓகே, குட், நைட் டு சி. இல்லாதவங்க அடுத்த வாரம் கையில் ஒரு பைபிள் வச்சுங்க. நான் செல்ஃபோனில் வச்சுருக்கிறேன், பேரில் வச்சுருக்கிறேன்லாம் வேண்டாம். யூ ஓன் அ பைபிள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது நாம் ஏன் நீதிமானாக்கப்பட வேண்டும்? தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கோபாக்கினைக்கு விடுதலாக்கி தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யப்படணும்? அடுத்தது ரெண்டாவது, தேவனுடைய கிருபையில் இளைப்பாறலுக்குள்ள, அவருடைய பிரசனத்துக்குள்ள, தேவனுடைய கிருபையில பிரவேசிப்பதற்கு ஸ்லாக்கியம் பெறுவதற்காக we should have access. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் போக முடியுமா? அசஸ் இருக்கா யாருக்காவது? anybody have access to see chief minister? கிடையாது. முன்னால் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. ஐயா நான் கூட்டின்னு போகிறேன் ஐயா. நான் சொன்னேன், யோ டூ போடாதியா, போயா வேலையை பாருயா. அவர் காலை செருப்பு கூட இல்லை. அங்கே கோடம்மாக்கு வீட்டுக்கு வந்தார். பாஸ்டம்மாக்கு அந்த தாத்தா ரொம்ப இஷ்டம். அவர் பேர் டான்ஸ் தாத்தா. ஒரு நாள், யோ இந்த மாதிரிலாம் சும்மா புழுவாதையா, போயா வேலையை பார்த்துட்டு போயான். அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னையா இப்படி சொல்லிட்டீங்க, வாங்கயான். ஒரு நாளைக்கு இருந்து கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மனுஷன் காலில் செருப்பு கூட இல்லை. இப்போ சட்டை போட்டு வேஷ்டி கட்டி நின்றுட்டுருக்கார். உள்ளே போனால் வாட்ச்மேனா, அண்ணா தாத்தா வா, தாத்தா வா, தாத்தா. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. உள்ளே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் எங்கள் பாஸ்டர்ன்னு. ஒரு 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 5 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நிற்க முடியாது, உட்காரலாம் முடியாது, நின்றுட்டு தான் இருக்கணும். அப்போ தான் கேட்டேன், யோ என்னையா மேட்ருன்னு. இந்த அம்மா இம்பிட்டு போல இல்லைன்னு எனக்கு தெரியும் ஐயா. நான் தான் இந்த அம்மா ஸ்கூலுக்கு விட்டு போயிட்டு வருவேன். வேறு இட்லி சாப்பிட்டவங்க. அவங்க கச்சேரி டான்ஸ்லாம் நான் தான் ட்ரெஸ் பண்ணி விட்டேன். ஆளை பார்த்தா ஒன்றும் இல்லாத ஆளாகிறான். அதே மாதிரி தான் நம்மளும் அதே மாதிரி தான். ஒன்றும் இல்லாமல் ஆளாக இருப்பான். இயேசுவை பார்த்தேன்னுவான். ஒன்றும் இல்லாத ஆளாக இருப்பான். இயேசு சத்தம் கேட்டேன்னுவான். ஒன்றும் இல்லாத ஆளாக இருப்பான். இயேசு சொப்னத்தில் வந்தாருன்னுவா. சாதாரணமாக இருப்பாங்க ஐயா. தேவனிடத்தில் அசஸ், we have access when you are justified by the blood of Jesus. இயேசு ரத்தத்தால் கழுவப்படுது. அவருடைய சந்திக்கும் ஸ்லாக்கியம் கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எனி டைம் யூ கேன் கம், எனி சிச்சுவேஷன், எப்போ வேணாலும் வரலாம். என்ன தேவையான சொல்லலாம். ஐயோ ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்க எப்படின்னா, வானாதி வானயம் எல்லாம் அண்டா சராசரனையும் படைத்த ஆண்டவருக்கு we have access. ஆமென். அவர் ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது, நாம் நீதிமானாக்கப்படும் பொழுது ஆண்டவரை எப்போ வேணாலும் போய் சந்திக்கலாம். ஹல்லேலூயா. மூணாவது காரியம், தேவ மகிமையிலே அடைவோம் என்றதான நம்பிக்கை. தேவ மகிமை எனக்கு உண்டு. ஆமென். ஆண்டவரை கைவிட மாட்டார். நான் மரிச்சாலும் இந்த சரீரம் மண்ணோட மண்ணா போயிருக்கு. இந்த ஆவி, இந்த ஆத்மா என்ன செய்யாது? அது மரிக்காது. அது தேவ மகிமைக்குள்ள போகும். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு நம்பிக்கை எதனால வந்திருக்கிறது என்றால், நீதிமானாக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் தேவன மகிமையை பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாலாவது காரியம், உபத்திரத்தில் நமக்கு என்ன உண்டு? பொறுமை உண்டு. ஐந்தாவது காரியம், தேவனுடைய அன்பினாலே நம் இருதயங்கள் என்ன செய்கிறது? ஊற்றப்பட்டு நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷி நீதிமானாக்கப்பட்டதுனாலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. யோவேல் எதுன
தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க? ஆமென். வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருடைய பார்வையில நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கப்படுகிற அந்த பாவத்தை விடுகிறவர்கள். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்கிற மனுஷன், போலீஸ் அன்னைக்கு அவங்க ஃப்ளாட்டில் ஒருத்தனை இழுத்துட்டு போகிறாங்க. டீசெண்டாக இருக்கிறாங்க, பயங்கர டீசெண்டாக இருக்கிறான். அப்படியே அவன் சட்டை அவுத்து மூஞ்ச மூடிக்கிட்டான். தர 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 தான் இழுத்துன்னு போகிறாங்க. வெரி டீசென்ட் பர்சன். பட் ஹி டசன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் ஹிஸ் ஃபேஸ். ஹி டசன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் ஹூ ஹி இஸ். ஒருவேளை அவன் சட்டை கழட்டாமல் தான் நான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வாக்கிங் போகிறோம், நாங்கள் எல்லாம் பேசுகிறோம், வி நோ ஈச் அதர். நீ காலை கூட நான் லிஃப்ட்டில் இறங்க வரும்போது ஹாய் சார், குட் மார்னிங். அவர் ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங். காரில் ஏறி கூட ஒருத்தர், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வந்துட்டு பேசுகிறேன் நான். ஸோ வி மீட். ஆளை பார்த்தா டீசெண்டாக இருக்கிறான், சட்டை கழட்டி என்ன பண்ணிட்டான், மூஞ்ச மூடிக்கிட்டான். தேவஜனமே, நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பந்தி எடுத்து பாவத்தில் இருந்தால் உனக்கு வெட்கம் உண்டாகும். ஆனால் பாவத்தை வெறுத்து கர்த்தருக்காக வாழணும் பிள்ளைக்குன்னு சொல்லும்போது நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படின்னா, நீ சம்பூர்ணமாய் சாப்பிடுவ, சாப்பிட்டது திருப்தியாக இருப்ப. கர்த்தருடைய அதிசயமாய் நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? சம்பூர்ணமாய் உனக்கு என்ன கொடுப்பாரு? ஆகாரத்தை கொடுப்பாரு. யூ வில் ஈட் பிளென்டி. இன்னைக்கு சண்டே. The good news. What's the good news? You will eat plenty. நீங்கள் மத்தியானம் எங்கே சாப்பிட போகிறீங்க? வீட்லையா? ஹோட்டலில் சாப்பிட்டா ரொம்ப பிளென்ட்டினா அப்புறம் ஈவினிங் சர்வீஸ் கட் ஆகிடுச்சிட்டு போகிறீங்க. கர்த்தர் நல்லவர். நீ எவ்வளோ சாப்பிட்ற முக்கியம் இல்லை, நீ எப்படி சாப்பிட்றது தான் முக்கியம். ஆமே. எனக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி பாட்டி அம்மா ஒரு 2 லட்டு கொடுத்துச்சு. மத்தியானம் சாப்பிடவே இல்லை, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. சாப்பிடல, அவ்வளோதான். நீ கொடுத்த 2 உருண்டை தான் முடிஞ்சு போச்சு. சாப்பிடவே இல்லை, அது சாப்பாடு அடக்கிடுச்சு. என் வயிறு அவ்வளோதான். 2 இருந்து பாருங்க, இவ்வளோதான், ஒரு நெல்லிக்காய் சைஸு, முடிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தர் கிருபை, சில பேருக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் கர்த்தர் ஜீரணமாகிறது கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறாரு. 2 பிளேட் பிரியாணி இல்லை, 3 பிளேட் பிரியாணி சாப்பிட்டாலும் நல்லா 5 மணிக்கு 1 மணிக்கு 3 பிளேட் பிரியாணி, 5 மணிக்கு வடையும் டீயும், அப்புறம் 8 மணிக்கு 4 செட்டு பரோட்டா. எல்லாம் பெரிய கிருபைங்க, எல்லாம் பெரிய கிருபை. நீ யூ வில் ஈட் பிளென்டி. அந்த மாதிரி கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ நல்ல திருப்தியாக சாப்பிடுவ, அப்புறம் சம்பூர்ணமாக இருப்ப, திருப்தி அடைந்து கர்த்தர் உன்னை அதிசயத்தை செய்ய வைப்பார். உன்னை கர்த்தர் மேலாக வைப்பார். நீ கீழாகுவது இல்லை. நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன் தலையை குனிய வைக்க மாட்டார். எங்கே போனாலும் நீ தலையை உயர வைப்பார். கர்த்தர் என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட்டு விட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீ தூரமாக இருந்த, இப்போ என்ன வாங்கிட்ட? சமீபமாக வந்ததுனால நீ ரத்தத்தால் கழுவப்பட்ட நான் உன்னை நீதிமானாக இருக்கிறேன். நீ நீதிமானாக்கிறதுனால இந்த உலகத்தை ஆசைலாம் வெறுத்ததுனால நான் உனக்கு நல்ல சாப்பாடை கொடுக்குறேன். நல்லா சாப்பிடு. நான் உடுத்துறது நல்லா உடுத்து கொடுக்குறேன், நல்ல உடுத்து. ஆமென். சந்தோஷமாயிரு. கர்த்தரை துதி, கர்த்தரை ஆராதிங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் ஒரு நாள் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. பரவாயில்ல, குட். 5 பாயிண்ட் போட்டிருக்காங்களே, நான் அனுப்பவே இல்லை, நீங்களே டைப் பண்ணிட்டீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். சமாதானம் பெறுகிறோம், கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. தேவ மகிமைக்குள்ளே பிரவேசிப்போம். தேவ மகிமை எங்கே? பரலோகம். ஆமென். தேவ மகிமை மத்திய ஆகாயத்து ரகசிய வரைக்கும் தேவட மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். உபத்திரத்தில் என்ன உண்டு? ஆமாம், சில பேர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புத்தி தெளிவான். அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புத்தி தெளிஞ்ச மாதிரி சில ஆளுங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு, ஓ இதான் வாழ்க்கையா? அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க பிள்ளைங்க, எனக்கு கல்யாணமே வேணாம் பாஸ்டர், இந்த ஆளை விடுங்க பாஸ்டர், இப்போ தான் எனக்கு 28 வயசு ஆகுதுன்றா ஒத்தி, 30 வயசில் கல்யாணம் பண்ண போகிறானா? நல்லா பண்ணேன். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன ஆகிட போகுது? ஆமாம், இன்றைக்கெல்லாம் யூரோப்பியன்ஸில் கல்யாணமே வேணான்றாங்க. குழந்தெல்லாம் பெற்றுல அதெல்லாம் வேணாம். எதுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டு அதெல்லாம் வேணாம்? நல்ல ஐடியா தான். ஆனால் யூ கோயிங் அகெயின்ஸ்ட் காட்.
தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக போகிற அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ கல்யாணம் பண்ணு, நல்ல சாப்பிடு, நல்ல உடுத்து, அதுக்கு மேலே கர்த்தருக்கு பிரியமாக இருங்க. கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, சபையில் ஐக்கியப்படுங்க, கர்த்தருடைய மகிமையை பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உபத்திரத்தில் என்ன உண்டாகும், பொறுமை. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்படும், ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என் மேல் இருக்க அந்த தேவ கோபாக்கினை விலகி போயிட்டு எனக்கு ஆண்டவரே சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, லெட் மீ நாட் ஹேவ் த கண்டம்னேஷன் லார்ட். ஆண்டவரே, லெட் மீ நாட் பி அப்பாயிண்டட் டு பி கண்டம்டு. ஆண்டவரே, நியாய தீர்ப்புக்கென்று கர்த்தர் சில துன்மார்க்கரை வைத்திருக்கிறாரு. நியாய தீர்ப்புக்கென்று கர்த்தர் துன்மார்க்கரை பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. He is preserving the wicked for the judgment day. நான் அப்படி வரக்கூடாது ஆண்டவரே. நான் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு அநேகருடைய பாவத்தினாலே தேவ மகிமை அற்றலாய் மாறினோம். ஆண்டவரே, பாவத்தினால நான் தேவ மகிமை எழுதக்கூடாது ஐயா. ஆண்டவர் இரத்தத்தால் நான் தேவ மகிமை ஆண்டவரே எனக்குள்ள ஊற்றும், தேவ மகிமை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. எல்லாம் கொஞ்சம் வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, don't focus on your problems, don't focus on your situations, don't focus on your health, don't focus on your debts. எல்லாம் ஆண்டவர்கிட்ட வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தகப்பனே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும் சொல்லி நான் ஒரு பெரிய பட்டியலில் போட்டேன். அதெல்லாம் அன்றைக்கி எடுத்து பார்த்தேன். 99% நடக்கலை. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நான் சோர்ந்து போகலை. ஐயோ, நான் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் கேட்டேன் ஆண்டவரே, இதெல்லாம் நடக்கலையே, ஐயோ என்று சொல்லி நான் புலம்பலை. நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கர்த்தர் எல்லா காரியத்தையும் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் சரியாக செய்து முடிப்பார், சரியாக செய்து முடிப்பார். கர்த்தர் சரியான காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்கிற ஆண்டவர். Hallelujah. You should have access to go and meet him. ஆமென். ஆண்டவர்கிட்ட சரியாக போய் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்லாம் நான் மாற வேண்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உலகத்தில் வாழ்ந்து உலகத்தினுடைய காரியத்தை நான் பெற்று அனுபவிக்கிறதை காட்டிலும் உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அன்பினால் என் இருதயம் நிரப்பப்பட, தேவ அபிஷேகம் வாழ்க்கை நிறைவாக இருக்க ஆண்டவரே என்னை நிரப்புவீராக. எல்லாம் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும், நீர் கிரியை செய்யும். எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இருங்க. என் உள்ளத்தில் நீங்கள் ஆண்டவரே ஒரு சிங்காசனத்தை கொடுக்குறேன். நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினாலே உங்களுடைய பாடுகளினாலே நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். நீதிமானாக்கப்பட்ட ஜனமே, நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. எத்தனை பேர் சொல்றீங்க? வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நீதிமான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு மாறாக சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். வியாதிகளை கர்த்தர் குணமாக்குவார். We are not dependent on the symbol Lord.
we depend on you Father. ஆண்டவரே, எங்களுக்கு அடையாளத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்க நம்பிக்கை இயேசுவின் மேல, அவருடைய வசனத்தின் மேல, இரத்தத்தின் மேல, அவருடைய ஆவியினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம். நாங்கள் சமாதானமாய் இருப்போம். நாங்கள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு இருப்போம். அவருடைய சமாதானத்துக்குள்ளே பிரவேசிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி, 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 நன்றி. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.